వచ్చి మనం కేదారేశ్వర గౌరీ నోము ఎట్లెత్తాం అదేలాగే స్టవ్ కాడ నేను వినాయకుడిని చేసి పెట్టి బొట్లు పెట్టి బెల్లము మనము 1.5 కిలో బెల్లానికి వాళ్ళు పిండి తక్కువ వేసిండారు 2 కిలోలు మనం పాకం పట్టబోతున్నాము. கிட்ட கிட்ட வருது பாவு. మనకి పాకం దగ్గర పడుతుంది, పావు வருதுங்க, நல்ல வெல்லம் கிட்ட வருது பாருங்க. இப்படி நம்ம தண்ணியில் ஊற்றினோம்னா பாவு வந்துச்சுன்னு அர்த்தம். தெரியுதா? இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற்றினோம்னா பாவு ரொம்ப லேக்காக கிட்டையாக வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுப்பு எரியுது. நம்ம மாவு ஜெல்லிச்சு வச்சுருக்குறோம். ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குது. ஜெல்லிச்சதுக்கப்புறமா வேஸ்டேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு. போடுங்க, மாவு போடுங்க. போடுங்க. ஸ்லோ பண்ணிடலாம். போடுங்க போடுங்க. நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கலந்துட்டோன்னா அந்த பாவு பிடிச்ச வெல்லம் இதுவாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது உருண்டை செஞ்சு அதிரசம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது நாளைக்கு தான் அதிரசம் சுட போகிறாங்க அவங்க. நம்ம பாவு மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம். சுட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம பாவு வெல்லம் அதிரசம் சுடுறதுக்கு எடுத்திருந்தோம். அதிரசம் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க. பாவு எடுத்து கொடுத்தது நல்லா இருக்குன்ட்டு பாவு எடுத்து கொடுத்தாங்க. அதிரசம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா சுவையாக இருந்துச்சு அதிரசம். இது அதிரசம் அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே மெச்சிக்கினாங்களா, லேபாக்கமாக எடுத்து கொடுத்த சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி போய் பாவை எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். அவங்க மறுநாள் சுட்டு நமக்கு இந்த அதிரசம் காட்டினாங்க. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நல்லா சுவையாக சாப்பிட்டா இருந்தது. எங்கள் வீட்லேயே நல்லா பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். அவங்க நிறைய வாட்டி 2-3 வாட்டி எடுத்துருக்குறாங்களா, பாவு வரலையா நம்மக்கிட்ட கேட்டாங்க கடையில் டெய்லர் கடையில். கொஞ்சம் எனக்கு ஒரு வாட்டி எடுத்து காட்டுங்கன்ட்டு, அதனால் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க.